சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்றைக்கு வந்து நாங்க ஜனவரியோட லாஸ்ட் வீக்ல வந்து இருக்கிறோம். அதே மாதிரிக்கு இந்த ஜனவரியோட லாஸ்ட் வீக்ல இன்கம்க்கு குவாலிஃபைட் ஆகின எல்லாரையுமே விஷ் பண்றதுக்கான செஷன் தான் இன்றைக்கு. எல்லாருமே விஷ் பண்றோம். ஒவ்வொரு எங்களோட மில்லியனர் ஷஃபா சிஸ்டர்ட மில்லியனர் கிளப் லீடர்ஸ்மார்கள் அவங்க அவங்களோட டீம்ல உள்ள மெம்பர்ஸை வந்து விஷ் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றேன். எங்க டீம்ல வந்து இந்த வீக் இன்கம் ஏர்னர்ஸ் அதே மாதிரிக்கு லீடர் ஆஃப் த வீக் எடுத்தவங்க எல்லாத்தையுமே நாங்க பார்ப்போம். ஸோ இன்றைக்கு வந்து எங்கட டீம்ல லீடர் ஆஃப் த வீக் அண்ட் அதாவது வந்து எங்கட எபெக்ஸோரால ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணினேன்னு சொன்னா எங்கட கம்பெனியால உங்களுக்கு லீடர் என்ற பொசிஷன் வந்து கிடைக்கும். அந்த பொசிஷன் ரெண்டையுமே அவங்க வந்து அச்சீவ் பண்ணிக்கிறாங்க இந்த வீக் வந்து ஆயிஷா சிஸ்டர் அண்ட் ஹப்சா சிஸ்டர். இவங்க ரெண்டு பேத்துக்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேணும். அடுத்தது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து நான் விஷ் பண்ண வேணும். ஸ்லைட வந்து போஸ்ட வந்து ஸ்கிரீன்ல உங்களோட நேமோட விஷ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். ரெண்டு பேத்தையும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து பெஸ்ட் செலர்ஸ் என்ற கேட்டகரியில வந்து வந்திருக்கிறாங்க. இந்த வீக் வந்து நல்ல முறையில வந்து அவங்களோட ஓன் ஆர்டர்ஸை வந்து இதாக்கி செல்லர்ஸ் என்ற கேட்டகரி வந்திருக்கிறாங்க. இந்த வீக் வந்து சேல்ஸ் அதிகமா பண்ணிக்கிற ரெண்டு பேர் எங்களோட டீம்ல நிஷா சிஸ்டர் அதே மாதிரி ஹசானா சிஸ்டர். உங்க ரெண்டு பேத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு பேத்தையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரிக்கு இவங்க வந்து இந்த வீக் மில்லியனர் கிளப் மெம்பர் என்ற டைட்டில்ல வந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மில்லியனர் கிளப் மெம்பருக்கு வந்து இவங்க அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபிரோசா சிஸ்டர் த டீம், நுஸ்ஹா சிராஜ் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்க வந்து சரியான முறையில போட்டு அதே மாதிரி அவங்களோட டீமையும் நல்லா ஸ்ட்ராங்கா அமைச்சு கொண்டு சரியான முறையில பொறுமையா அவங்களோட டீமை கொண்டு போயிட்டு அதே மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ் லெவல்ல வந்திருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இவங்க என்னோட சொன்னா அவங்க இது பார்ட் டைமா தான் இந்த ஒர்க்கை பண்றாங்க. இவங்க ஒரு கிராஜுவேட் லேடி உண்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க இன்னும் அடுத்தடுத்த டைட்டிலுக்கு வந்து போக வேணும் குயிக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து நெஸ்மா சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். 10,000 எடுத்திக்கிறாங்க இந்த வீக். கங்க்ராச்சுலேஷன். நீங்களும் உங்களோட டீமை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போக வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட டீம்ல இருந்தும் நியூ இன்கம் ஏர்னர்ஸை வந்து உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து ஹாலிகா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் பெரிய லெவலுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த வீக் வந்து சரியான முறையில பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரிக்கு வந்து ஒர்க் பண்ணி என்னது வெற்றி அடைஞ்சிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வீக் வந்து இன்கம் உருவாகிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெஸ்லியா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. இவங்க வந்து ஷஃபா சிஸ்டர்ட டீம் லீடர் உண்டு. இவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சான்சஸ் தரேன். ஜஸ்லியா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அவங்க இல்லை ஆயிக்கும். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அவங்க வந்து இன்றைக்கு வந்து அவங்க
இன்கம் அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்கள காணல. உங்களையும் விஷ் பண்ணி கொள்றேன். நீங்க வந்து குயிக்கா உங்களோட 1 லேக்க வந்து அச்சீவ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து ருஷ்னா சிஸ்டர். இது வந்து என் டீம் லீடர். கங்க்ராச்சுலேஷன் ருஷ்னா சிஸ்டர். அவங்க இந்த வீக் 10,000 குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,40,000. அதே மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு வீக்குமே அவங்க இன்கம்க்கு வந்து அச்சீவ் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க ஃபெமிலியா தான் இந்த ஒர்க்கை பண்றாங்க. அதாவது இவங்களும் இவங்க 2 டாட்டர்ஸும் வந்து இந்த ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி 3 பேருமே இன்கம் ஏர்னர்ஸா. இவங்க வந்து ஒரு குறுகிய காலத்துல தான் ஜாயின் ஆகினாங்க. மிச்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரிக்கு நிறைய ஓடர்ஸ் எடுக்கக்கூடியவங்களும் தான். நிறைய பேர் வந்து சொல்றாங்க, எனக்கு ஓடர்ஸ் இல்ல, ஓடர்ஸ் கிடைக்குது இல்ல, நான் எவ்வளோ ட்ரை பண்றேன், ஆனா ஓடர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களோட முயற்சியை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏலும் அப்படின்ற ஒரு மனதைரியத்தை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா, ஏலாதது ஒன்றுமே இல்ல. ஏன்னு சொன்னா எல்லாருமே பொதுவா வந்து இப்ப இந்த வீக் எல்லாமே என்னது ஏதோ ஒரு செல்லிங் ஒன்று மூலமா தான் இந்த இன்கமும் எடுத்திக்கிறாங்க இல்லையா? நிறைய பேரை வந்து நாங்க இது இது வந்து நாங்க சேல் பண்றது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்கிரீன்ல கீரவானம் இது வந்து நாங்க என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களையுமே இயற்கை முறையில ஆரோக்கியத்தை அடையறதுக்காக நாங்க இந்த ஜெனரேஷன் மக்களை வந்து திருப்பி கொண்டு வரோம் இல்லையா? இயற்கையான முறையில அவங்க அந்த ஆரோக்கியம் அடையறதுக்காக அதுல தான் ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க சேல் பண்றோம். சேல் பண்றதன் மூலமா எங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்குது. அந்த வகையில வந்து ருஷ்னா சிஸ்டர் உண்மையிலுமே ஒரு சூப்பர்பான பெஸ்டான ஒரு லீடர் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஓடர்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட டீம் மெம்பர்ஸும் கூட நல்ல ஓடர்ஸ் எடுக்கக்கூடியவங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க வந்து குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து அஸ்னா சிஸ்டர். இவங்களும் என் டீம் மெம்பர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. இவங்களும் ஒவ்வொரு வீக்கும் அவங்க வந்து இன்கம்க்கு குவாலிஃபைட் ஆகுவாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 4,50,000. கூடிய சீக்கிரம் நீங்க மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி நான் மிச்சமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்க குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னா என் டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகக்கூடிய ஒரு லீடர் இவங்க தான். நானும் மிச்சமே எதிர்பார்த்திக்கிறேன். ஏண்டா எங்களோட ரெகக்னேஷன் ஃபங்க்ஷனுக்கு முன்னுக்கும் நீங்க வந்து இந்த டைட்டில வந்து வின் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். நல்லா நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க இந்த டீமை வந்து. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து சுல்ஃபியா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 3 lakhs. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சஸ்னா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 20,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,10,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர். இவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய முயற்சிகள் கொடுக்குறவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஜூம் மீட்டிங்ல ஜாயின் ஆகக்கூடியவங்க. நல்ல முறையில வந்து இவங்களோட டீமை வந்து இவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டு போய் தீக்கிறாங்க. அதே மாதிரி இன்கம் ஏர்னர்ஸையும் நிறைய உருவாக்கிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா அதே மாதிரி மில்லியனர் கிளப்புக்கு குயிக்கா என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஜுஸ்ரிகா சிஸ்டர். இவங்க இந்த இந்த வீக் வந்து 20,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் 1,60,000. இவங்க வந்து ஷஃபா சிஸ்டர்ட டீம் லீடர் ஒருத்தர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும். அதே மாதிரி உங்களோட டீம்ல இருந்தும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன்.
ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இவ்வளவு தான் எங்கட டீம்ல இன்கம் ஏர்னர்ஸ். அதே மாதிரி எங்கட டீம்லயும் தான் ஷஃபா சிஸ்டர் டீம்ல, ஃபிரோசா சிஸ்டர் டீம்ல, அடுத்தது வந்து மத்த மத்த லீடர்ஸ்மார்கள் ஒவ்வொரு டீம்லயும் எடுத்த ஒவ்வொரு லீடர்ஸ்மார்களுக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். இதே மாதிரி இன்கம் எடுக்காதவங்களும் உங்களோட முயற்சியை கொடுங்க. சரியான முறையில பிளான் பண்ணி அடுத்த மந்த், இப்ப நாங்க பிப்ரவரி மந்த்துக்கு வந்து காலடி வச்சிக்கிறோம். அந்த மந்த்தை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மந்த்தா நீங்க வந்து அடைய வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முஷாஃபிரா சிஸ்டர் அவங்களோட டீம்ல உள்ளவங்கள விஷ் பண்ணுவாங்க. ஓகே சிஸ்டர். ஓகே, கொஞ்சம் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுமா? ஓகே. பர்வீன் சிஸ்டர். முஷாஃபிரா சிஸ்டர் கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா பர்சனலா? சரி, உங்களோட இதை நான் பிடிஎஃப் அந்த அனுப்புறீங்க? ஸ்கிரீன்ல போட்டேன். ஓ, ஐத்தான் அது நான் டவுன்லோட் பண்ணினேன். நானா வந்தில்ல. ஷாப்பிங் சிஸ்டர் நான் ஷேர் பண்ணிருக்கேன், காட்டுதா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீக் வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ண பர்வீன் சிஸ்டர் சைடுல இன்கம் ஏர்னர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே, இந்த வீக் வந்துட்டு என் டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ், அடுத்தது பெஸ்டா சேல் பண்ண பெஸ்ட் சேலர் ஆஃப் த வீக், அடுத்தது வந்துட்டு 250 முடிச்சிட்டு லீடர் அப்படின்ற ஒரு டைட்டில் அச்சீவ் பண்ண லீடர், அவங்கள தான் நாங்கள் பார்க்க போகிறது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு 250, அதாவது எபெக்ஸோட முதலாவது ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி லீடர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்துட்டு ரிஷ்டா சிஸ்டர் வந்துட்டு அச்சீவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ரிஷ்டா சிஸ்டர். இன்ஷால்லா நீங்கள் குயிக்காக உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்லைடை இந்த செஷனில் இன்ஷால்லா விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த வீக் பெஸ்ட் சேலர் ஆஃப் த வீக்கா வந்துட்டு நூர்ஜஹான் சிஸ்டர், அடுத்தது ஹசீனா சிஸ்டர், ரிஸ்கா சிஸ்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிருச்சு. இப்போ இவங்கள வந்துட்டு லீடர்ஸ், பெரிய இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ். அதையும் தாண்டி அவங்களோட மற்ற ஷாப் ஷாப் 1A 2B எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவாதான் இவங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு வீக்குமே சேல் பண்ணி இன்னும் கூடுதலான சேலை வந்துட்டு அவங்க உருவாக்கி கொண்டுடுச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டியர்ஸ். இன்ஷால்லா இன்னும் உங்களோட சேல்ஸ் வந்துட்டு அதிகரிச்சு நீங்க நிறைய வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த வீக் வந்துட்டு எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு ஃபர்சானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சானா சிஸ்டர். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி என்று சொல்லியிருந்தேன். ஸோ செஷன்ல இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியா? ஃபர்சானா சிஸ்டர் இருந்தால் செக் பாக்ஸ்ல போடுங்க, அப்படி இல்லாட்டி
ஹேண்ட் ரைஸ் பண்ணோம். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தாரேன். ஓகே, அவங்க இல்ல போல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி என்றும். ஓகே, நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளேன். இன்ஷால்லா உங்களோட இன்கம் இன்னும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இது உங்களோட முதல் ஸ்டெப், இது உங்களோட முதல் இன்கம். இதோட ஸ்டாப் ஆகாம இன்ஷால்லா இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணி அடுத்தடுத்த டைட்டில் அச்சீவ் பண்ணிதான் இருக்கலாம். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே இதால ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஜினீரா சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு இவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிடுச்சு. டோட்டலா இவங்க எஃபெக்சுவலால 40,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிடுச்சு. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். இன்ஷால்லா உங்களுடைய இன்கம் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்லைட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்கா ஹசன் சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. இவங்க வந்துட்டு டோட்டலா 5 லேக் மேல ஏர்ன் பண்ண ஒரு மில்லியனர்ஸ் கிளப் லீடர் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டியர். இன்ஷால்லா உங்களோட இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். நீங்க ஒவ்வொரு வீக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களோட அடுத்த டைட்டிலான பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படியே டைட்டில வந்து நீங்க குயிக்கா ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இவங்களும் என் ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். இவங்க இந்த வீக் இன்கம் 10,000. இவங்க டோட்டலா வந்துட்டு 8 லட்சத்துக்கு மேல நான் நினைச்ச மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே வீக்லி வந்துட்டு 1 லேக் அப்படியே இன்கம் ஏர்ன் பண்ணணுமே. அதே மாதிரி உங்களோட அடுத்த டைட்டிலான பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவா நீங்க குயிக்கா ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அஹ்ல. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து கங்க்ராச்சுலேஷன் அஹ்லம் சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000. என் டோட்டலா இவங்க வந்துட்டு 15 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டேன். இன்ஷால்லா இந்த ஜூலை ஃபங்க்ஷனுக்கு முன்னுக்கு நீங்க உங்களோட அடுத்த டைட்டிலான பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் அடிச்சோணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். இன்ஷால்லா உங்களோட இன்கம் வந்துட்டு 1 லேக் அப்படி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் அஹ்லா. அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 30,000. என் டோட்டலா இவங்க எபெக்ஸோடால 25 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணிடுச்சு. அதாவது பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய என் டீம்ல ஒரு லீடர், பெஸ்டான ஒரு லீடர் தான். கங்க்ராச்சுலேஷன் டியர். இன்ஷால்லா உங்களோட இன்கம் வந்துட்டு 30,000 ரூபாய் இல்லாம நீங்க ஒவ்வொரு வீக்கும் 1 லேக் அதுக்கு கூட இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இது விரும்பிய. இன்ஷால்லா நீங்க அதை குயிக்கா ஏர்ன் பண்ணும். உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். இன்ஷால்லா நீங்க குயிக்கா உங்களோட அடுத்த டைட்டிலான டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அடிச்சோணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். ஓகே, எந்த டீம்ல வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸ், என்ஷொபெக்டிவ் பண்ண லீடர்ஸ், அடுத்தது பெஸ்ட் சேலர் எல்லாம் இவ்வளோ தான். அகெயின் நான் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸையுமே நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். மாஷா அல்லா, ஜசாகல்லா ஹைரா சிஸ்டர். உண்மையிலேயுமே அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஹஸ்மினா சிஸ்டர் அவங்களோட டீம் மெம்பர்ஸை விஷ் பண்ணுவாங்க. ஹஸ்மினா சிஸ்டர். ஓகே, எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரிவன். காய் வணக்கம். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரி நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் வந்து ஃபெஸ்டிஸ்ட வந்து கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸ் மாற பார்ப்போம்.
அதுல முதலாவது வந்து ஃபசீலா சிஸ்டர், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஃபசீலா சிஸ்டர். அடுத்தது வந்து ஆயிஷா பரிமி சிஸ்டர், அவங்களும் இந்த வீக் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சஹலா சிஸ்டர், அவங்களும் அபெக்சோரால வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் வந்து தி பெஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் அ வீக்கா வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ரசானா சிஸ்டர், ஆயிஷா பரிமி சிஸ்டர், கப்சா முஸ்னி சிஸ்டர், காஜரா சிஸ்டர், பிரியங்கா தர்ஷினி சிஸ்டர், மசியா சிஸ்டர், வஷீலா சிஸ்டர், முஹாதிசா சிஸ்டர், வசீமா சிஸ்டர், அடுத்தது காயத்ரி சிஸ்டர், அம்லா சிஸ்டர், இவங்க எல்லோரையும் நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்னும் இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகரிக்கணுமென்று இந்த லீடர்ஸ் மாதிரி எல்லோரும் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் கூடுதலா. ஓகே, அடுத்தது வந்து இன்கம் ஏர்னஸை பார்ப்போம். இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ராஜிதா சிஸ்டர், அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. வாழ்த்துக்கள் ராஜிதா சிஸ்டர். இவங்க வந்து அதிகமா வந்து சேல்ஸ் பண்ணி ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அதிகமா சேல்ஸ் மூலமாவே இவ்வளவுக்கு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டு வராங்க. இவங்களோட இன்கமும் இன்னும் வந்து அதிகரிக்கணும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து மொஹாதிஜா சிஸ்டர், அவங்களோட இந்த வீக் வந்து சாரி, அவங்களோட இந்த வீக் டோட்டல் இன்கம் சாரி, அவட இந்த வீக் இன்கம் வந்து 30,000. 10,000 போட்டுட்டு அவட டோட்டல் வந்து 2 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு மில்லியனரி கிளப் மெம்பரா வரணும் வந்து அவங்களை நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அடுத்தது வந்து அகுதா சிஸ்டர், அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 10,000. இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டல் வந்து 3 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அகுதா சிஸ்டர், நீங்களும் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பருக்குள்ள வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இந்த டீம்ல வந்து இவ்வளவு பேர் தான். மாஷா அல்லாஹ், கங்க்ராச்சுலேஷன் உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. வேற யாரும் லீடர்ஸ்மார்கள் இருக்கிறாங்களா விஷ் பண்றதுக்கு? ஓகே, மும்தாஜ் சிஸ்டர், நீங்க உங்களோட டீம்ல உள்ள மெம்பர்ஸை வந்து விஷ் பண்ணிடும். மும்தாஜ் சிஸ்டர், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனவரி மந்த்துடைய இறுதி வாரம், அதாவது 2026ஆம் ஆண்டுல ஜனவரி மந்த் வந்து நல்லபடியாக நிறைவடைந்து விட்டது. ஸோ இந்த மந்த்ல இறுதி வாரத்துல என்ன டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இன்கம் earn பண்ணின எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி ஷபா சிஸ்டர் டீம்ல இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாரையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த மந்தோட அடுத்த பிப்ரவரி மந்த் வந்து இன்னுமே பெஸ்டா நீங்க எல்லாரும் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு அட்வான்ஸ் விஷஸையும் தெரிவித்து கொண்டு எங்களோட டீம் மெம்பர்ஸை பார்ப்போம். இந்த வீக் வந்து இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிருக்கிறாங்க அஹ்மத் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஹ்மத் பிரதர். நீங்களும் கூடிய சீக்கிரமே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீக்லயும் இன்கம் earn பண்ணணும்னு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ஃபைசல் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைசல் பிரதர். இவங்களும் எங்களோட தன்வீர் ஜஹான் சிஸ்டர் மில்லியன் கிளப் மெம்பர், அவங்களோட டீம் ஒருத்தர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். நீங்களுமே எவ்ரி வீக் ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஏர்னராக மாற வேணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து சஹ்லா சிஸ்டர். இவங்க ஒரு ஃபேஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு லேடி. வீட்டுல இருந்து கொண்டே இந்த பிசினஸ் அழகான முறையில செஞ்சு கொண்டு போறாங்க. கூடிய சீக்கிரமே நீங்க ஒரு மில்லியன் கிளப் மெம்பராக வரணும் சிஸ்டர். இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஹ்லா சிஸ்டர்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்வீர் ஜஹான் சிஸ்டர், இவங்க ஒரு மில்லியன் கிளப் மெம்பர். இந்த வீக் வந்து 20,000 இன்கம் earn பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்களுமே கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு இன்கம் earn பண்ற ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ருஷ்தா சிஸ்டர், இவங்க இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள பெரும்பாலும் இவங்க மில்லியன் கிளப்புக்கும் என்டர் ஆகுவாங்கன்னு நான் சொல்றேன். என்ன டீம்ல இருக்கக்கூடிய 2வது மில்லியன் கிளப் மெம்பராக இவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருஷ்தா சிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாம் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அல்லாம் பிரதர். இவங்க இந்த வீக் வந்து இவங்களோட செகண்ட் இன்கம் 10,000 earn பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். இவங்க வந்து எங்களோட இஸ்லிமா சிஸ்டர் மகன், எங்களோட டீம்ல ஒர்க் பண்ணக்கூடிய இஸ்லிமா சிஸ்டர் மகன். இவர் ஒரு படிக்கிற போயாக இருந்து கொண்டு இந்த பிசினஸ் பண்றாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், நீங்களும் அடுத்தடுத்த வீக்ல நல்ல ஒரு இன்கம் ஏர்னராக மாற வேணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹசீனா சிஸ்டர், திஸ் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹசீனா சிஸ்டர், நீங்களுமே எவ்ரி வீக் இன்கம் earn பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஏர்னராக வரணும். கூடிய சீக்கிரமே மில்லியன் கிளப்புக்கும் என்டர் ஆகணும். இவங்களோட டீமுக்காக நிறைய ஆஃபர்கள் போட்டு இவங்களோட டீமை கைட் பண்ணி கொண்டு போறாங்க. ஒரு பெஸ்டான ஒரு லீடர். இவங்க நர்சரி டீச்சரும் கூட. இவங்க பார்ட் டைமாக இந்த பிசினஸ் செஞ்சு இன்கம் earn பண்ணி கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹம்தான், இவங்க வந்து என் மகன் தான். இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிருக்காங்க. படிச்சுக்கொண்டே இந்த பிசினஸ என்னோட சேர்ந்து சப்போர்ட்டிவா செய்து கொண்டிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மை சன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷாமிலா சிஸ்டர், இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணிருக்காங்க. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். என் டீம்ல வேகமாக வளர்ந்து வர ஒரு லீடர்னு சொன்னா ஷாமிலா சிஸ்டரை தான் நான் சொல்லுவேன். இவங்க டிசம்பர் மந்த் ஆகும்போது இவங்களோட டோட்டல் இன்கம் 30,000 இருந்துச்சு. ஆனா இந்த ஜனவரி மந்த்ல மட்டும் இவங்க 60,000க்கு மேல இன்கம் earn பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களோட டீமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு லீடர். இவங்க ஒரு டிகிரி ஹோல்டரும் கூட, ஹெனா ஆர்டிஸ்டும் கூட. 2 கிட்ஸை வச்சு கொண்டுதான் இந்த பிசினஸ் செஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நீங்க மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும். எவ்ரி வீக் நல்ல ஒரு இன்கம் earn பண்ணக்கூடிய ஒரு லீடராக வரணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணி கொள்றேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாமிலா சிஸ்டர். அடுத்து வந்து என் டீம்ல ஜனவரி மந்த்ல நான் ஒரு கிவ் அவே போட்டிருந்தேன். அதுல வின் பண்ணின லீடர்ஸ் மாற பார்ப்போம். முதலாவது வந்து சுன்ஹா சிஸ்டர், அடுத்தது ஷாலியா சிஸ்டர், ஷஃபீகா சிஸ்டர், மெஹருனிசா சிஸ்டர். எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இவங்க எல்லாருமே என்ன இந்த கிவ் அவே வந்து வின் பண்ணின பெஸ்டான லீடர்ஸ் மார். இன்னும் இஸ்லிமா சிஸ்டர், ரிஸ்வானா சிஸ்டர், சித்திகா, ரிஃப்னாஸ், ரிகாசா, மஸ்ஹா, சுமையா, ரிசானா, ரிஸ்னா, இவங்க எல்லாருமே பெஸ்டான கிவ்அவே வின் பண்ணக்கூடிய ஆக்டிவான லீடர்ஸ் மார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். நீங்க எல்லாருமே மேலும் மேலும் இன்கம் earn பண்ணணும். இன்னும் நிறைய கிவ்அவே வின் பண்ணணும். எபெக்ஸோரா பிசினஸ் மூலமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டீம்ல வந்து பெஸ்ட் சேலர்ஸ் தெரிவு செய்திருக்கிறேன். அதாவது ஜனவரி மந்த்ல கூடுதலான சேல்ஸ் போஸ்டர் செஞ்ச சில லீடர்ஸ் மார். கட்டாயம் இவங்களை நான் விஷ் பண்ணியே ஆகணும். எவ்ரி வீக் ஆர்டர் எடுத்து 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ணினவங்க தான் இவங்க எல்லாருமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ரிஃப்னாஸ், ரிகாசா, ஷாமிலா, மஸ்ஹா, சுமியா, ரிசானா, மெஹருனிசா, இஸ்லிமா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் ஆஃப் யூ. இன்னும் நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து ஒவ்வொரு வீக்குமே இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். எபெக்ஸோரா உங்களுக்குரிய வாய்ப்பை தந்திருக்குது. நல்ல முறையில அதை நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. எதிர்வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எல்லாருமே நல்ல லீடர்ஸா உருவாகணும். ஜூலைல வரக்கூடிய ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாரும் மில்லியன் கிளப் மெம்பர்ஸாக மாறணும்னு சொல்லி உங்க எல்லாரையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ.
அடுத்தது வந்து ஷாமிலா சிஸ்டர் அவங்களோட டீம்ல வந்து இங்கிரி மில்க் டாஸ்க் கொண்டு கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு வீக்ல 7 இங்கிரி மில்க்கு மேல ஆர்டர் எடுத்த சிஸ்டர் தான் இவங்க. மசா சிஸ்டர் பெஸ்டான ஒரு சேலரும் கூட. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நியூவாவே பிசினஸ் உங்களுக்கு வந்து 1 மந்த்தும் இல்ல. இவங்க மாஷாலான்னு சொல்லி நல்லா ஒர்க் பண்ணிட்டு வர ஒரு லீடர். நீங்களும் கூடிய சீக்கிரமே உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணணும் சிஸ்டர். மஸ்ஆல் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இவ்வளவு தான் இந்த டீம்ல இந்த ஜனவரி மந்த்துக்கான இன்கம் ஏர்னர்ஸ் அண்ட் ஆஃபர் வினர்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாரையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த வாரங்கள்ல எல்லாரும் நல்ல ஒரு இன்கம் earn பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மாஷால்லா மும்தாஜ் சிஸ்டர், உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திப்பீங்க, இதுல ஜாயின் ஆகிக்கிற செஷன்ல ஜாயின் ஆகிக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்திப்பீங்க. என்னன்னு சொன்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும், அதே மாதிரி இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திப்பீங்க. இது வந்து மந்த்லி இன்கம் இல்ல, வீக்லி இன்கம் தான். ஒவ்வொரு வீக்கும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவங்களுக்கான கமிஷனை வந்து எடுத்திக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தர் இன்கம் எடுக்காத ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களோட லீடர்ஸ் மர்கள் சொல்ற ஒவ்வொரு கைடன்ஸுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து முன்னேறிலும் அதே மாதிரி உங்களுக்கும் அச்சீவ் பண்ண வேணும். எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்கம் எடுக்காதவங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட இன்கம்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எல்லாருமே விஷ் பண்ணிக்கொண்டு எங்களோட இந்த செஷனை வந்து நாங்க முடிப்போம். ஜஸாக்கல்லா ஹைரா. ஜாயின் ஆகின எல்லாருக்குமே